ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 11. பிக்ஷு கீதை. ஸ்ரீ பகவான் கூறியது: அவந்தி தேசத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் செல்வச் செருக்கேறியவன். விவசாயமும் வியாபாரமும் தொழிலாய் கொண்டவன். கஞ்சனாகவும் காமியாகவும் லோபியாகவும் கோபியாகவும் இருந்தான். இவனுடைய உறவினரும் அதிதிகளும் வாய்ச்சொல்லால் கூட இவனால் உபசரிக்கப்பட்டவர்கள் அல்லர். தானும் உரிய காலத்தில் ஆசைகளை அனுபவியாதவன். அறமும் இன்பமும் இல்லாமல் சூன்யமாயிருந்த வீட்டிலும் உடலிலும் நான் என்ற அகங்காரம் மட்டும் மிகுந்தவனாக இருந்தான். துர்க்குணம் படைத்த இந்த கஞ்சனுடைய பிள்ளைகளும் பெண்களும் மனைவியர்களும் உறவினர்களும் வேலைக்காரர்களும் இவனுக்கு துரோகம் செய்பவர்கள் ஆயினர். வெறுப்படைந்து இவனுக்கு பிரியமானதை எவரும் செய்யவில்லை. யக்ஷனை போல் காப்பதற்கு மட்டும் பொருள் படைத்தவனும் இவ்வுலகையும் இழந்தவனும் அறமும் இன்பமும் இல்லாதவனுமாகிய இவனிடம் பஞ்ச மகா யஜ்ஞத்தில் பாகம் பெற வேண்டிய 5 வகையான தேவதைகளும் கோபம் அடைந்தனர். வள்ளலாகிய உத்தவா, அவர்களின் ஆதரவின்மையால் புண்ணியம் முழுதும் சிதறிய அவனுக்கு மிகுந்த பாடுபட்டு தேடிய பொருளும் அழிந்து போயிற்று. உத்தவா, அந்த பிராமணோத்தமனுடைய பொருளில் ஒரு பகுதியை ஞாதிகள் கைப்பற்றி கொண்டார்கள். ஒரு பகுதியை கள்ளர்கள் கொண்டு போனார்கள். ஒரு பகுதி தெய்வத்தாலும் காலத்தாலும் மனிதராலும் அரசராலும் கவரப்பட்டது. இவ்வாறு பொருள் நஷ்டமான பின்பு அறத்தையும் இன்பத்தையும் இழந்த அவன் தன் ஜனங்களாலும் ஒதுக்கப்பட்டு கடத்தற்கரிய கவலை அடைந்தான். பொருளை இழந்து தவிப்பவனும் நீண்ட சிந்தனையில் ஆழ்ந்தவனும் கண்ணீர் தொண்டையில் அடைத்து கொண்டவனும் துன்பம் மிக்கவனுமாகிய அவனுக்கு மிகுந்த வைராக்கியம் உண்டாயிற்று. அவன் பின்வருமாறு கூறலானான்: ஐயோ கஷ்டம்! எந்த பொருளுக்காக நான் இந்த மாதிரி பாடுபட்டேனோ, உடலை வீணே வருத்தினேனோ, அது அறத்திற்கும் இல்லை இன்பத்திற்கும் இல்லை. சர்வ தேவ ஸ்வரூபியும் பகவானுமாகிய விஷ்ணு என்னிடம் இப்பொழுது பிரீத்தி அடைந்திருக்கிறார் என்பது நிச்சயம். அவராலன்றோ எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு ஆத்மாவிற்கு தெப்பம் போன்ற வைராக்கியமும் ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நான் மீதி வாழும் காலம் இருக்குமானால் அந்த காலத்தில் தவத்தால் உடலை உலர்த்தி மனதில் சந்தோஷம் நிறைந்த காரியத்தில் அஜாக்கிரதை இல்லாதவனாகவும் இருக்கப் போகிறேன். அதில் 3 உலகங்களுக்கும் நாயகர்களான தேவர்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும். கட்வாங்கன் ஒரு முகூர்த்தத்தில் பிரம்மலோகத்தை சாதித்து கொள்ளவில்லையா? இப்படி மனதில் எண்ணிக்கொண்டு அந்த அவந்தி தேசத்து பிராமணோத்தமன் ஹிருதய சிக்கல்கள் அறுபட்டு சாந்தனாகி முனிவனும் துறவியும் ஆயினன். மங்கள வடிவினனே, வயது முதிர்ந்தவனும் அவதூதனுமாகிய இந்த துறவியை துஷ்ட ஜனங்கள் கர்வம் கொண்டு பல வகைகளில் அவமானப்படுத்தினார்கள். சிலர் திரிதண்டத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். சிலர் பாத்திரத்தையும் கமண்டலுவையும், சிலர் ஆசனத்தையும் ஜபமாலையையும், சிலர் கந்தை துணியையும் மரவுரியையும் எடுத்து கொண்டார்கள். தர்ம கொடிபிடிக்கும் இவன் வஞ்சகன். பொருளை இழந்து உற்றார் உறவினரால் தள்ளப்பட்டு வயிற்று பிழைப்புக்காக இந்த தொழிலை கை கொண்டிருக்கிறான் என்று நிந்தித்து அவமதித்தார்கள். ஆச்சரியம்! மிக வன்மையுள்ள இவன் பெரிய மலையைப் போல் அழுத்தமானவன். திட நிச்சயத்துடன் கொக்கை போல் மௌனத்தால் காரியத்தை சாதித்து கொள்ளுகிறான் என்று சிலர் பரிகசித்தனர். தர்மத்தினின்று தவறும்படி தூண்டப்பட்டும் இழிவான மனிதர்களால் அவமதிக்கப்பட்டும் சத்துவ குணத்தால் ஏற்பட்ட திட சித்தத்தால் தர்மத்தில் நிலை பெற்றிருந்த அவன் பின்வருமாறு கூறினான். துறவி கூறியது: இந்த ஜனங்கள் என்னுடைய சுக துக்கத்துக்கோ காரணமாக மாட்டார்கள். தேவதைகளோ ஆத்மாவோ கிரகங்களோ கர்மமோ காலமோ காரணமாக மாட்டா. மனதையே முக்கிய காரணமாக கூறுகின்றனர். மனதாலேயே சம்சார மண்டலம் சுழலுகிறது. துக்கத்திற்கு தேவதைகள் காரணமென்றால் அந்த தேவதைகள் எல்லா சரீரங்களிலும் சமமாய் இருப்பதால் ஆத்மாவுக்கு என்ன? விகாரமடையும் தேவதைகளுக்கே அந்த துன்பம். ஒரு புருஷனுடைய அவயவம் மற்றொரு அவயவத்தால் அடிபட்டால் அவற்றினின்று வேறான புருஷன் யாரிடம் கோபித்து கொள்ளலாம்? சுக துக்கங்களுக்கு ஆத்மா காரணமென்றால் பிறகு என்ன பேச்சு? அதுவே ஆத்மாவின் ஸ்வபாவம் என்று ஆகிறது. உண்மையில் ஆத்மாவை தவிர ஒன்றுமே இல்லை. இருப்பதாய் தோன்றினால் அது பொய்.
என்ன காரணத்தை கொண்டு கோபமடையலாம்? சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. சுக துக்கங்களுக்கு கிரகங்கள் காரணமென்றால் அவை பிறப்புடைய தேகத்துக்கே ஆகும். பிறப்பில்லாத ஆத்மாவுக்கு என்ன? கிரகங்களால் கிரகத்திற்கே பீடையை கூறுகிறார்கள். அவற்றினின்று வேறான புருஷன் யாரிடம் கோபமடையலாம்? சுக துக்கங்களுக்கு கர்மம் காரணமென்றால் ஆத்மாவுக்கு என்ன? கர்மம் ஜடத்தையோ அல்லது ஜடம் இல்லாததையோ பாதிக்க வேண்டும். தேகம் ஜடம், அதற்கு சுகதுக்கம் இல்லை. புருஷன் சித் ஸ்வரூபன், அவனை சுகதுக்கம் பற்றாது. ஆகையால் யாரிடம் கோபமடையலாம்? உண்மையில் கர்மம் காரணமாகாது. சுக துக்கங்களுக்கு காலம் காரணம் என்றால் ஆத்மாவே காலஸ்வரூபி ஆதலால் ஆத்மாவுக்கு என்ன? அக்னியை உஷ்ணம் பாதிக்காது, பனியை குளிர் பாதிக்காது. ஆகையால் யாரிடம் கோபமடையலாம்? உண்மையில் ஆத்மாவுக்கு துவந்த்வமே கிடையாது. அகங்கார வசப்பட்டு சம்சாரத்தில் உழல்பவனுக்கு துன்பம் உண்டாவது போல் பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட ஆத்மாவுக்கு எதனாலும் எந்த விதத்திலும் எப்பொழுதும் துவந்த்வத்தினால் பீடை ஏற்படாது. இத்தகைய அறிவு விழிப்பு ஏற்பட்டவன் உண்டான எதினின்றும் பயமடைய மாட்டான். முன்னோருக்கும் முன்னோர்களான மகரிஷிகளால் அனுஷ்டிக்கப்பட்ட இந்த பரமாத்ம நிஷ்டையை நான் அடைந்து கரை காண முடியாத சம்சாரத்தை முகுந்தனுடைய பாத சேவையால் தாண்டுகிறேன். ஸ்ரீ பகவான் கூறியது: பொருளை இழந்து வைராகியம் அடைந்து துறவியாகி துன்பம் நீங்கி பூமியில் சஞ்சரித்த அந்த முனிவன் கெட்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட போதிலும் ஸ்வதர்மத்திலிருந்து அசையாமல் இந்த பிரசித்தமான பேச்சை கூறினான். புருஷனுக்கு சுகதுக்கங்களை கொடுப்பவன் மற்ற எவனும் இல்லை. நண்பன், நடுவளவன், சத்ரு எனப்படுபவர்களும் பிறவிச் சுழலும் அஞ்ஞானத்தின் விளைவான மனதின் பிரமமே ஆகும். ஆகையால் உத்தவா, என்னிடம் நிலை பெற்ற புத்தியுடன் சாவதானமாக எல்லாவற்றாலும் மனதை அடக்குவாயாக. இதுவே யோகத்தின் சுருக்கம். சில தீரர்கள் திறமை வாய்ந்ததும் நல்ல வயதில் இருப்பதுமான இந்த சரீரத்தை அந்நிலையிலேயே சித்தி செய்து கொள்ள பலவித உபாயங்களால் யோகம் செய்கிறார்கள். அது அறிவாளிகளால் ஆதரவு செய்யத்தக்கது அல்ல. மரத்தில் தோன்றும் பழம் போல் ஜீவனுடைய கர்மத்தின் பயனாக சம்சார விருட்சத்தில் தோன்றும் சரீரம் நிலையற்றது. ஆகையால் அம்முறையில் படும் சிரமம் அர்த்தமில்லாதது. உத்தவர் கூறியது: அச்சுதா, மனம் வசப்படாதவனுக்கு நீர் கூறிய இந்த யோகாபியாசம் மிகவும் கடினமென்று எண்ணுகிறேன். புருஷன் எவ்விதம் எளிதில் சித்தி பெறுவானோ அதை எனக்கு தெளிவுற கூற வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: பிரேமை மிக்க மனமுடைய உத்தவரால் இவ்விதம் கேட்கப்பட்டவரும் சத்வம் முதலிய குணங்களை அனுசரித்து 3 வடிவங்களை எடுத்துக்கொண்டு உலக விளையாட்டை நடத்துபவரும் ஈஸ்வரர்களுக்கு ஈஸ்வரருமாகிய பகவான் அன்புடனும் மனதை கவரும் புன்முறுவலுடனும் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறியது: உத்தவா, மங்களமிக்க என்னை சார்ந்த தர்மங்களே உமக்கு வர்ணிக்கிறேன். இந்த தர்மங்களை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்கும் மனிதன் ஜெயித்தற்கரிய சம்சாரத்தை ஜெயிக்கிறான். மனதையும் சித்தத்தையும் என்னிடம் அர்ப்பித்து என்னை சார்ந்த தர்மங்களிலேயே ஆத்மாவிற்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு சாவதானமாக என்னை ஸ்மரித்து கொண்டு என் பொருட்டே எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டும். என் பக்தர்களான சாதுக்களால் ஆசிரயிக்கப்பட்ட புண்ணிய தேசங்களை எப்பொழுதும் ஆசிரயிக்க வேண்டும். தேவர்களிலும் அசுரர்களிலும் மனிதர்களிலும் என் பக்தர்கள் எவர்களோ அவர்களுடைய ஆச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டும். தனியாகவோ சேர்ந்தோ ஆடல் பாடல் முதலிய அரசர்க்குரிய பெருமைகளுடன் எனக்கு வர்ஷ உற்சவம், யாத்ரோத்சவம், மகோத்சவம் இவைகளை செய்விக்க வேண்டும். நிர்மலமான மனமுடையவன் உள்ளும் வெளியும் நிறைந்து ஆவரணமில்லாமல் ஆகாயம் போலிருக்கும் ஆத்மாவாகிய என்னையே எல்லா பொருள்களிலும் தன்னிடத்திலும் பார்க்க வேண்டும். மதிமிக்கோனே, தெளிந்த ஞானத்தை அடைந்தவனும் இங்கனம் எல்லா பொருள்களையும் என் வடிவாக எண்ணுகிறவனும் துதிப்பவனும் பிராமணனிடத்திலும் புலையனிடத்திலும் திருடனிடத்திலும் பிராமண பக்தனிடத்திலும் சூரியனிடத்திலும் அக்னியனிடத்திலும் சாந்தனிடத்திலும் கொடியவனிடத்திலும் சமமான பார்வை உடையவனும் எவனோ அவனே பண்டிதன் என்று கருதப்படுவான்.
மனிதர்களிடம் அடிக்கடி என் பாவனையை செய்யும் புருஷனுக்கு விரைவில் பொறாமை, அசூயை, அவமதிப்பு, அகங்காரம் ஆகியவை அழிகின்றன. கர்வம் கொண்ட உற்றார் உறவினரையும் தேகாபிமானமான நோக்கத்தையும் வெட்கத்தையும் விட்டு சண்டாளன், நாய், கோவேறு, கழுதை உட்பட எல்லா பிராணிகளிடமும் ஜீவ கலையில் ஈஸ்வரன் புகுந்து உரைகிறான் என்று தரையில் தடிபோல் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். எல்லா பிராணிகளிடமும் எதுவரை என் பாவனை திடமாக ஏற்படவில்லையோ அதுவரை மனோவாக்காயங்களின் செயல்களால் இந்த மாதிரி உபாசிக்க வேண்டும். எங்கும் ஆத்மாவை காணும் உபாசனையால் அவனுக்கு எல்லாம் பிரம்மமாகவே ஆகிவிடும். அப்படி பிரம்மத்தை எங்கும் பார்த்து கட்டுக்களினின்று விடுபட்டவனாய் கர்மங்கள் எல்லாவற்றினின்றும் ஒழிவடைகிறான். மனோவாக்காயங்களின் செயல்களால் எல்லா பிராணிகளிடமும் என்னுடைய பாவனையை செய்தலாகிய இதுவே உபாயங்கள் அனைத்திலும் நல்ல உபாயம் என்று என்னுடைய நிச்சயம். பிரியமான உத்தவா, இந்த ஆசையற்ற என் தர்மத்தை ஆரம்பித்து நடத்துவதில் அணுவளவேனும் அழிவேற்படாது. நிர்குணமாகையால் அதுவே சிறந்ததென்று என்னால் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. சாது சிரேஷ்டா, எது எது எனக்கு அர்ப்பிக்கப்பட்டதோ அது பயம் முதலியவற்றால் கதறுவது போல் உலகில் பயனற்ற செய்கையாயினும் நிஷ்காமமாய் இருந்தால் அதுவும் தர்மமே. பொய்யான இந்த தேகத்தால் மெய்யான என்னையும் அழிவுடைய தேகத்தால் அழிவற்ற என்னையும் அடையலாம் என்பது புத்திமான்களின் கொள்கை. அதுவே அறிவாளிகளின் நிச்சயம். சாதுவே, தேவர்களாலும் அடைதற்கரிய பிரம்ம தத்துவத்தின் சுருக்கம் கூட்டியும் வகுத்தும் உமக்கு கூறப்பட்டது. தெளிந்த யுக்தியுடன் கூடிய இந்த ஞானம் உமக்கு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டது. இதையறிந்த புருஷன் சந்தேகம் நீங்கி முக்தி அடைவான். உமது கேள்விக்கு என்னால் தெளிவுற கூறப்பட்டதாகிய இதை எவன் உள்ளத்தில் கொள்ளுகின்றானோ அவன் என்றும் உள்ளதும் வேதத்தின் உட்பொருளுமான பரபிரம்மத்தை அடைகிறான். என் பக்தர்களிடம் செழிக்கும்படி இதை எவன் கொடுக்கின்றானோ அந்த பிரம்ம ஞான வள்ளலுக்கு நான் என்னுடைய ஆத்மாவையே நிஜஸ்வரூபத்தையே கொடுக்கிறேன். எவன் ஞான ஒளியால் என்னை தரிசித்து புனிதமானதும் சிறந்ததும் சுத்தி செய்வதுமான இந்த உபதேசத்தை நாள்தோறும் படிக்கிறானோ அவன் புனிதனாகிறான். எந்த மனிதன் என்னிடம் சிறந்த பக்தி பூண்டவனாய் ஸ்ரத்தையுடனும் அமைதியுடனும் இதை கேட்கிறானோ அவன் கர்மங்களால் கட்டுப்பட மாட்டான். நண்பராகிய உத்தவரே, பிரம்மஸ்வரூபம் மனதில் திடப்பட்டதா? உம்முடைய மனதில் எழுந்த மயக்கமும் துக்கமும் போயினவா? இதை நீர் கர்வம் கொண்டவனுக்கும் நாஸ்திகனுக்கும் வஞ்சகனுக்கும் கேட்க ஆசை இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் வணக்கம் இல்லாதவனுக்கும் சொல்லக்கூடாது. இக்குற்றங்கள் அற்றவனும் பிராமணர்களை போற்றுபவனும் அன்புடையவனும் சாதுவும் பரிசுத்தனும் ஆகியவனுக்கு சொல்ல வேண்டும். ஸ்திரீகளும் ஏனையோர்களும் பக்தி இருந்தால் அவர்களுக்கும் உபதேசிக்கலாம். ஞானத்தை நாடுபவனுக்கு இதை அறிந்தபின் அறிய வேண்டியது வேறு இல்லை. இனிமையான அமிர்தத்தை பருகிய பின் வேறு பானத்தில் விருப்பம் இராது. ஐயனே, ஞானத்தாலும் கர்மத்தாலும் யோகத்தாலும் உலக வியாபாரத்தாலும் பிறரை அடக்கி ஆளுவதாலும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற என்னென்ன பயன் மனிதருக்கு உண்டோ அந்த 4 வகை பயனாகவும் உமக்கு நான் உளேன். மானிடன் எப்பொழுது எல்லா கர்மங்களையும் விட்டு என்னிடம் தன்னை அர்ப்பணம் செய்கிறானோ அப்போது அவன் எனது விசேஷமான பிரீத்திக்கு உரியவனாகிறான். அப்பொழுது சாகா நிலையை எய்தியவனாய் என்னுடன் ஒன்றுபட்ட தன்மையை அடைய தகுதியுள்ளவன் ஆகிறான். ஸ்ரீ சுகர் கூறியது. இங்கனம் யோக மார்க்கம் உபதேசிக்க பெற்ற உத்தவர் உத்தம புகழுக்குரிய கிருஷ்ணனுடைய சொல்லை கேட்டு கைகூப்பி கொண்டு அன்பினால் தொண்டையடைக்க கண்களில் நீர் ததும்ப ஒன்றும் பேசாமல் இருந்தார். ராஜன்னு அன்பினால் கலங்கிய மனதை தைரியத்தால் அடக்கி தம்மை கிருதார்த்தராக கருதி கைகளை கூப்பி தலையால் யது வீரராகிய பகவானுடைய பாதத்தை தொட்டு அவரிடம் பின்வருமாறு கூறினார். உத்தவர் கூறியது. பிரம்மாவுக்கும் ஆதியாகிய கிருஷ்ணா, எந்த மதிமயக்கமாகிய இருள் என்னை அண்டியிருந்ததோ அது உமது சந்நிதி மாத்திரத்தால் விலகிவிட்டது. அக்னியின் சமீபத்தை அடைந்தவனுக்கு குளிரும் இருட்டும் பயமும் உண்டோ?
அப்படி இருந்தபோதிலும் கருணைமிக்க உம்மால் எனக்கு விஞ்ஞான வடிவான சிறந்த விளக்கு மேலும் அளிக்கப்பட்டது. நன்றியறிந்தவன் எவன்தான் உமது பாத மூலத்தை விட்டு வேறொன்றை சரணடைவான்? உமது சிருஷ்டி காரியம் வளரும் பொருட்டு தாசார்கர்கள், விஷ்ணிகள், சாத்வதர்கள், அந்தகர்கள் என்ற உற்றார் உறவினரிடம் உமது மாயையால் எனக்கு அழுத்தமான நட்பெனும் பாசத்தை பரப்பிய நீரே ஆத்ம ஞானமாகிய ஆயுதத்தால் அதை அறுத்துவிட்டீர். மகா யோகியே, உமக்கு நமஸ்காரம். சரண் புகுந்த எனக்கு எங்கனம் உமது பாத கமலத்தில் என்றும் நீங்காத அன்பு நிலை பெறுமோ அங்கனம் அருள் புரிந்து கட்டளையிட வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: ஐயனே உத்தவா, என்னிடம் விடை பெற்று பதரி என பெயர் பெற்ற எனது ஆசிரமத்திற்கு செல்வீராக. அங்கு என் பாதங்களினின்று பெருகிய தீர்த்தமாகிய கங்கையில் ஸ்நானத்தாலும் ஆச்சமனத்தாலும் பரிசுத்தராகி அலக்க நந்தை என பெயர் பெற்ற அந்நதியில் தரிசனத்தால் மாசு அனைத்தும் நீங்கியவராய் மர உரி அணிந்து கொண்டு வனத்தில் கிடைப்பதை உண்டு சுகத்தில் பற்றை விட்டு குளிர் வெப்பம் போன்ற இரட்டைகளை சகித்து கொண்டு நல்ல சீலத்துடனும் அடங்கிய இந்திரியங்களுடனும் ஞானத்துடனும் விஞ்ஞானத்துடனும் கூடி அமைதி பெற்ற புத்தியுடன் சாந்தராக என்னால் உபதேசிக்கப்பட்டது எதுவோ அதை தெளிவுபட விசாரித்து உணர்ந்து வாக்கையும் மனதையும் என்னிடம் புகுத்தி என்னுடைய தர்மத்தில் நிலை நிற்பவராய் முக்குணங்களின் வழிகளை கடந்து அதன்பின் நீர் என்னை அடைவீர். ஸ்ரீ சுகர் கூறியது: சம்சார தாபத்தை பரிகரிக்க எண்ணம் கொண்ட கிருஷ்ணனால் இங்கனம் கூறப்பெற்ற உத்தவர் 3 தடவை அவரை வலம் வந்து பாதங்களில் தலையை வைத்து சுக துக்கமாகிய துவந்துவத்தை கடந்தவராயினும் புறப்படும் சமயத்தில் கசிந்த உள்ளம் படைத்த அவர் கண்ணீரால் அப்பாதங்களை நனைத்தார். விடமுடியாத சிநேகமுள்ள கிருஷ்ணனிடமிருந்து விட்டு பிரிவதில் மிகவும் தளர்ந்து பயந்தவரும் வருந்தியவரும் ஆகிய அவர் விட்டு செல்ல மாட்டாதவர் ஆயினர். பகவானுடைய பாதுகைகளை சிரசில் தாங்கிக் கொண்டு மிகவும் பிரயாசத்துடன் சென்றார். மீண்டும் மீண்டும் வணங்கிக் கொண்டே சென்றார். பின்னர் அந்த மகா பாகவதர் பகவானை ஹிருதயத்தில் நன்கு நிலை பெறச் செய்து கொண்டு பதரிகாசிரமம் சென்றார். உலகிற்கு ஒரே பந்துவாகிய பகவானால் உபதேசிக்கப்பட்ட அந்த பகவானுடைய கதியை தவம் செய்து அடைந்தார். யோகேஸ்வரர்கள் சேவிக்கும் பாதங்களை உடைய கிருஷ்ணனால் பாகவதராகிய உத்தவருக்கு உபதேசிக்கப்பட்டதும் ஆனந்த சாகரத்தினின்று முகந்த அளிக்கப்பட்டதுமான இந்த ஞானாமிர்தத்தை நல்ல ஸ்ரத்தையுடன் ஒருவன் கொஞ்சம் பருகினாலும் முக்தி எய்துகிறான். அவனுடன் கூடிய உலகமும் விடுபடுகிறது. வேதங்களை வெளியிட்ட பகவானே சம்சாரத்தையும் சம்சார பயத்தையும் போக்குவதற்காக ஞான விஞ்ஞான அமிர்தமாகிய தேனை வேதங்களினின்று வண்டு போல் சேகரித்தார். தமது அடியார் குழாத்திற்கு அதை ஊட்டுவித்தார். ஆதியானவரும் விஷ்ணு என பெயர் படைத்தவருமாகிய அந்த புருஷோத்தமரை நான் வணங்குகிறேன். மாங்காய் பாலுண்டு மலைமேலிருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய் பால் எதுக்கடி? வேகமடங்கி விளங்கும் மெய்ஞானிக்கு யோகந்தான் எதுக்கடி, குதம்பாய் யோகம்தான் எதுக்கடி? இது சித்தர் பாடல். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதை முற்றும்.